ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, டே இன் மை ஹோம் டவுன். எஸ் மக்களே, நான் என்னோட ஹோம் டவுனுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு. இங்கே எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோடனே கோலம் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லீவுக்கு இங்கே தான் வருவோம். அப்போது நானும் என் சிஸ்டரும் ஆளுக்கு ஒரு வாசல், ஆக்சுவலாக இங்கே 2 வாசல் இருக்கு. ஆளுக்கு ஒரு வாசலை வந்துட்டு சூஸ் பண்ணி கோலம் போடுவோம் ஜாலியா. இப்ப அதே நெனப்புல எங்க பாட்டி கோலம் போடுறேன்னு சொன்னாங்க. பட் நான் தான் வந்துட்டு, "இல்ல நான் போடுறேன்" அப்படின்னு சொன்னேன். கோலம் போடுறேன்னு சொன்னனே தவிர, என்ன டிசைன் எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு ஏதோ தோணுனத நான் போட்டிருக்கேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு, அந்த சில் கிளைமேட்ல குருவி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு கோலம் போடுறதுன்றது ஒரு ப்ளசன்ட்டான ஃபீலு. அவ்வளதான். கோலம் போட்டு முடிச்சாச்சு. என்னோட கோலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கோலம் கோலம் மாரி இருக்கா? இல்ல அலங்கோலமா இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறமா கீரைக்காரம்மா வீதியிலே கீரை வித்துட்டு வந்துட்டுருந்தாங்க. கீரை மட்டும் இல்லங்க. பழங்கள், காய்கறிகள் அன்னன்னைக்கு தேவையானத வீதியில வித்துட்டு வரவங்கள்ட்ட வாங்கியே அன்னன்னைக்கு தேவையான சமையல பண்ணி முடிச்சுடுவாங்க. கடைக்கு போணுன்ற அவசியமே இல்ல. பால் மொதற்கொண்டு வீதியில வித்துட்டு வந்து குடுத்துருவாங்க. எங்க பாட்டி ஏர்லி மார்னிங் டெய்லி கோலம் போட்டதுக்கப்புறமா, அவங்க பிரஷ் பண்ணிட்டு, முதல் வேலையா டீ போடுறது தான் அவங்களோட வேல. முதல்லயே டீ போட்டு வச்சுருவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா எந்திரிக்க எந்திரிக்க டீய சூட் பண்ணி குடிப்போம் நாங்க. 1 ரவுண்ட், 2 ரவுண்ட், 3 ரவுண்ட் வரைக்கும் போகும் டீயு. அடுத்து என்ன? டிஃபன் தான். சரி, டிஃபன் சாப்பிடலான்னு போம்போது தான் கரெக்ட்டா கரண்ட் கட் ஆச்சு. அப்புறம் என்னடான்னா, இன்னைக்கு ஒன் டே கரண்ட் கட்டுன்னு சொன்னாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில வந்து திண்ணையில உட்காந்து சாப்பிட்டோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டு. இது வந்து நம்ப சிட்டி லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. பிகாஸ் நான் சின்ன வயசுலருந்தே மாடிக்கு போயிட்டு நிலாச்சோறுலாம் சாப்பிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க தாத்தா சாப்பிட்டுட்டு எந்திச்சு வந்து வெளியில உட்காந்தாரு. இவங்களும் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போயிட்டு எங்க பாட்டி என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்டேன். வாழைக்காய் பொரியல் பண்ணேன். வாழைக்காய் பொரியல். அப்புறம் என்ன ரசமா? ரசம், ஆ. மொச்சக்கட்டை தொக்கு, மொச்சக்கொட்டை தொக்கு. அப்பளம். இங்கே கரண்ட் இல்லையா வடை ஓடுறதுக்கு? கரெக்ட் வரும் வரும். ஓகே, நாங்கள் அப்புறம் வரோம். அதுக்கப்புறம் நாங்க கோயில் போலான்னு பிளான் போட்டோம். அதனால குளிச்சுட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சுட்டேன். அந்த காலத்துல வீடு கட்டுனவங்களோட பிரியாரிட்டீஸே வேற. ஏன்னா துணி துவைச்சா காய போடுறதுக்கு ஒரு இடம், துணி துவைக்கிறதுக்கு ஒரு இடம், பாத்திரம் கழுவணும் மொத்தத்துல வந்து அப்படின்னு அந்தந்த ஏரியாவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் வீடே கட்டியிருக்காங்க. இப்ப பார்க்கும்போது இருக்கக்கூடிய வீடுகள் எதுவுமே ஒர்க் ஏரியாவை கவர் பண்ணியே இருக்க மாட்டேங்குது. சின்னோண்டு சிங்க்கு, அதுலயே பாத்திரம் கழுவிக்கணும். அதுக்கப்புறம் பாத்ரூம், அதுக்குள்ளேயே நம்ம துணி துவைச்சுக்கணும். அது இல்லாம மோர் ஓவர் நம்ம வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்றோன்றதுனால அந்த ப்ரியாரிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி வீட்டை பார்க்கறப்போ பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸை ஏற்படுத்துது. எப்போதுமே துண்டை யூஸ் பண்ணிட்டு நாங்க வெளியில வெயில்ல தான் காய போடுவோம். ஆனா நான் இப்ப இருக்கிற வீட்ல அப்படி பண்ண முடியல. சேர்லயும் அந்த பெட் மேலயும் போட்டு போக வேண்டியதா இருக்கு. பிகாஸ் இடம் இல்ல. நார்மலா காய வைக்கிற துணிக்கே இடம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க போடுறது நம்ம? அப்படிங்கிறதுனால உள்ளேயே போட்டு காய வச்சுக்கிறோம். எங்க அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிந்து விட்டதா? இன்னும் நிறைய இருக்கா? என்ன இருக்கு?
லைட்டு வேற இல்லை நமக்கு. லைட்டு வேற இல்லை. லைட்டு தான் வராது, 6 மணிக்கு தான் வரும். நீ அவ்வளவுதான். நீ வராது, நேரத்தே புரிஞ்சுருக்கணும். சரி, வெளியில் வந்து காற்று வாங்க வேண்டியதானே நீங்கள்? வெளியில் தெரியாது, பார்த்துருந்தா நான் பார்த்துருந்தேன். சும்மாவும் நோண்டி இல்லை காற்று வாங்க வேண்டியதானே என்ன? காத்தால முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவ்வளோதான். சாப்பாடு போடும்போது பார்ப்போம். ஆமாம், பாய். பை பை. இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்புறம் கீரை, வாழைக்காய் பொரியல், இதெல்லாம் கூட பிதுக்கு பருப்புன்னு ஒரு டிஷ்ஷு. அது வந்து மொச்சக்கட்டையில கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை தான் பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்பளம், அது கூட ரசம் செஞ்சுருந்தாங்க. அண்ட் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. வடைக்கு ஊற வச்சிருந்தாங்க. ஆனால் வடை போட முடியல, கரண்ட் இல்லாதனால. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாயாசத்துக்கு வந்தாச்சு. பாயாசத்தை வெறுமை சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதான் கொஞ்சம் அப்பளத்தை உடைச்சு போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நானு, என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோட தம்பி, அப்புறம் அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போற வழியில திருக்கோவிலூர்ல நாங்க சாமி பூஜை சாமாக்கள்லாம் வாங்கிக்கிட்டோம். இந்த கோயில் தான் பெரிய செவலை கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கல்பிரதேசி அப்படிங்கிற கோயில். இந்த கோயிலோட மகிமையை நான் செப்பரேட் வீடியோவாகவே மேக் பண்றேன். அவ்வளோ மகிமைகள் அடங்கி இருக்கு. சுத்தி ஜீவ சமாதி, அதுல சிவனை வச்சு வழிபடுறாங்க. அங்க மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இவர் தான் கல்பிரதேசி சுவாமிகள். இவருடைய ஜீவ சமாதி இங்கதான் இருக்கு. இவரால் அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கல்பிரதேசி கோயில். இந்த கோயிலை பத்தின மகிமைகள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டீ அண்ட் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டையும் என் தம்பியையும் போய் வாங்கிட்டு வர சொன்னோம். அவங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்தாங்க. வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய வந்து டாக்ஸ் அங்க இருந்தது. அது வந்து நாங்க பொரியெல்லாம் போட்டோம். பிகாஸ் அங்க ஒரு குளம் ஒன்று இருக்கு. அங்க வந்துட்டு மீன்களுக்கு பொரி வாங்கிட்டு வந்து பொரி போட்டோம். அந்த பொரியை வச்சு பார்த்தா அது சாப்பிடல. டக்குன்னு சரி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போடலான்னு சொல்லி பிஸ்கெட் வாங்கி வந்துட்டு போட்டோம். அது நம்ம உணவு கொடுக்குறோம்னு தெரிஞ்சுட்டு எவ்வளோ நன்றியோட இருக்கு தெரியுங்களா. அதுல ஒன் ஆஃப் த டாக் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட மடியில வந்துட்டு உட்காந்துருச்சு. எவ்வளவு பாசமா இருக்கு பாத்தீங்களா. உட்காந்து இரு, நான் தரேன். ஆமா, தின்ட்டு அடியில் உட்காந்து. சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் சேரவே மணி 8 ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் ஹோட்டல்லே சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டில் தாத்தாவுக்கும் சித்திக்கும் மட்டும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். இதுதான் என்னோட டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.